ஷாகிதா சொன்ன சுந்தரி பாட்டி. ஓ பிரியா நீதானா? ஓடிட்டு வரீங்களா? நானும் ஓடிட்டு தான் இருக்கேன் பஸ்ஸுக்கு பின்னாடி. ஓ இவ்வளவு குப்பை சேருதா? பலா கொட்டை, பலா சொலை, பலா தோல் ஒன்னு சொல்றதுக்கு இல்ல. இத எங்க போய் போடுவீங்க? அட கண்ணே, நம்ம சிட்டிக்காரங்க பண்ற வேலைதான். பக்கத்து காம்பவுண்ட்ல தூக்கி போட வேண்டியதுதான். ஐயோ, இங்க இருக்கிற எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிட்டு அடுத்தது சாயிதாமா வீட்டுக்கு நான் போகணும். மத்தியானத்துக்கு முன்னாடி தாமசார் வீடு. அம்மாடி உள்ள வந்து அடுப்படி எங்க இருக்குன்னு காட்டு. ஓகே பிரியா, நான் போய் ரெடி ஆகுறேன். ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு. அப்ப நீங்க தான் புதுசா குடி வந்திருக்கீங்க அப்படிதானே? 2 மாசமா நான் இங்க இல்ல, கனடால இருந்தேன். என் சின்ன பொண்ணு வீட்டுல. சார் பேரு கதிரேசன், அந்த கடைசி வீடு. ஓ ஜெயமோகன் சார் கண்டிப்பா ஏதாவது ஒரு புது வேலை வச்சிருப்பார்ல. இவரு அந்த கடைசி வீட்டுக்காரரு கதிரவன் சார். என் பேர் மாதவ். சரி. நான் ஒரு கண்ணு வச்சிருந்தேன் இந்த வில்லா மேல. ஆனா நீங்க பிடிச்சிட்டீங்க. 40 வரைக்கும் பேசி வச்சிருந்தேன். ஆனா நீங்க அதுக்கு மேல ரேட்டை கூட்டி முடிச்சிட்டீங்கல்ல. அது நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னு வெச்சுக்கங்க. அதோட ரிட்டர்ன்ஸ் தாடிக்கார ஃபேமிலியோட உங்களுக்கு எதுவும் தொடர்பு இருக்கா? இருக்கு. எப்படி? என்னோட கசின் மூலமா. அது எப்படி கண்டுபிடிச்சீங்க? இந்த அனுவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு. ஏண்டா? அப்புறம் வில்லா விக்கிற மாதிரி ஐடியா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. வில்லா விக்கிறதா? இல்ல, எதுக்கு நான் சொல்லி வைக்கிறேன் அவ்வளவுதான். அப்படி ஏதாவது எண்ணம் உங்க மனசுக்குள்ள தோணுச்சுன்னா சொல்லுங்க. இடையில நீங்க மறக்காம எங்க வீட்டுக்கு ஒரு தடவை வாங்க. நேத்து கூட அம்பிகா கால் பண்ணும் போது நான் உங்களை பத்தி சொன்னேன். எந்த அம்பிகா? சாரோட மனைவி. மூத்த மகன் கூட அவ யூஎஸ்ல இருக்கா. பண்டிகைக்கு வந்துருவா. அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? வரமா? சரி. அவரு மத்தவங்க மாதிரி இல்ல, ரொம்ப தங்கமான மனுஷன். டேய் டைம் ஆச்சுடா, நீ போய் ரெடி ஆயிட்டு வா. ஓகே பை பை. உன் சொந்தக்கார ஒருத்தங்க இருக்கான். வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள வீட விக்கிறியான்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் காலங்கத்துல பேசினா நாள் விளங்குற மாதிரி தான். ஒவ்வொரு மனுஷங்களும் ஒவ்வொரு மாதிரி. அத பெருசா எடுத்துக்காத. 10:30 தானே ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. maybe there in half an hour. ஓகே. சீக்கிரம் வரடா. போலாம். வணக்கம் சார். சீக்கிரம் வணக்கம். ஈவினிங் பார்க்கலாம். இது கொஞ்சம் பாத்துட்டு போயேன். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லு. நிறைய ஆர்டர் வந்திருக்கு. நைஸ். இது அங்க இருந்து பார்த்தா தெரியுதா என்ன? ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். ரியா, அதெல்லாம் ஈவினிங் பாத்துக்கலாம். எம்டி கால் பண்ணிட்டாரு. பாய். பாய். இன்னைக்கு எத்தனை மணிக்கு கான்ஃபரன்ஸ்? ஏய் பேக்கர், இருங்க நான் கூப்பிடுறேன். என்ன அது? அனு கிட்ட காமிக்கிறதுக்காக எடுத்துட்டு போனேன். டிசைன் ஃபிக்ஸ் பண்ண. ஆனா அவ ரொம்ப பிஸி. ஹே, இட்ஸ் நைஸ். ரியலி? நான் உண்மையை தான் பேசுவேன். என் சேனல் பாத்துக்கல. நாம இத கையோட ஒரு செல்ஃபி எடுத்து FB-ல போஸ்ட் பண்ணலாம். ஓகே. பிரமாதமான பேக்கர்னு கேப்ஷன் போடலாம். எக்ஸ்க்ளூசிவா போடலாம். எதுக்காக பயப்படுற? சாய்மாமா, செல்ஃபினா நானும் வரேன். சாப்பாடு இல்லாம கூட இருக்கலாம், ஆனா செல்ஃபி இல்லாம இருக்க கூடாது. ஜெரி, ஜெரி, மதா, என்ன சார்? எங்க அவங்க எங்க? டேய் தம்பிகளா, அடிச்சதுடா, செம லக்கு, அடிச்சது லக்கு. என்ன என்ன? முறையா அலோ எஃப்எம் உடைய ப்ரோகிராம் டாப் ரேட்டிங்ல வந்திருக்கு. அதுவும் டோட்டல் ரேட்டிங்ல செகண்ட் பிளேஸ். தேங்க்யூ சார். கலக்கிட்டீங்க. ஒரு நிமிஷம். கையை விடுறா. என்னாச்சு? நானும் வரேன். நீ சொல்ற. இப்ப நம்ம ப்ரோகிராம் ரேட்டிங்ல வந்துருச்சுல சார். அடுத்த மாசத்துலயாவது சம்பளம் கொஞ்சம் ஏத்தி கொடுக்கலாம்ல. இப்ப வீடு வேற வாங்கி எங்களுக்கு கமிட்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு சார். பொண்டாட்டிங்களோட அத்தியாவசிய தேவையை கூட பூர்த்தி பண்ண முடியல. நாங்க ரொம்ப கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் சார். EMI, வீட்டு செலவுன்னு பண தேவைகள் அதிகமா இருக்கு. எங்களுக்கு வெளியே எவ்வளவு நல்ல ஆஃபர்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? இனி சேலரி ஏத்தலன்னா நாங்க போயிட்டே இருப்போம். போயிடுவீங்களா? நீங்க இங்க இருந்து விட்டு போயிடுவீங்களா? போயிடுவாங்க. டேய், நான் இங்க இருந்து கிளம்பிட்டா இதோட CEO நீங்க தான்டா. எப்ப போவீங்க? போறீங்களா? நீங்க அப்படி போலனா எங்க சேலரி ஏத்தி கொடுக்கணும். ஏத்துறேன். உங்களுக்கு மாசத்துக்கு 500 ரூபாய் ஏத்துறேன்.
500 ரூபா. அப்பா பார்த்தாலும் காசு காசு. ஏய் அண்ணா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க மேடம். அந்த பலாமரம் கிளையை வெட்டணும். ஐயோ மேடம், இங்க செக்ரட்டரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு மேடம். பிரைவேட்டா எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு. பிரைவேட்டா வேணாம், பப்ளிக்கா பண்ணி கொடுங்க. அப்படின்னா செக்ரட்டரி நான் போய் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் மேடம். நீ ஒன்றும் கேட்க வேணாம், நானே பார்த்துக்கிறேன். அக்கா, அது அங்க இருக்க அந்த பலாமரம் கிளையை வெட்டணும். ஏதாவது கத்தி இல்ல அருவா இருக்குமா? ஒரு நிமிஷம். என்னாச்சுமா? இந்த கிளையை கொஞ்சம் வெட்டணும். இதை வெட்டினாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். கண்ணு கொஞ்சம் இந்த பக்கம் வா. வா, நான் இதை சரி பண்ணி தரேன். கீழே இறங்கி வா. நான் இதை சரி பண்ணி தந்தா நீ 10 20 கொடுப்பல. ஆனா நான் அதுக்காக செய்யல. நீ இரு, நான் பாத்துக்கிறேன். பாட்டி சொல்றது கேளுங்க, பார்த்து. ஓ, அப்புறம் இந்த மாதிரி எவ்வளவு பாத்திருப்பேன். கண்ணே, அந்த அருவாள் இப்படி கூட. பாட்டி பார்த்து. ஆட. என்னங்க, பழைய வாடகை வீடே பரவாயில்லையோன்னு எனக்கு தோணுது. அது ஒரு சைக்காலஜி. நாம வாழ்க்கையில புதுசா செட்டில் ஆகும்போது தான் பழைய கஷ்டமே நல்லா இருந்துச்சுன்னு தோணும். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். பிரியா, இதெல்லாம் லைஃப்ல ரொம்ப சாதாரணமானது. இப்படி எல்லா விஷயத்துக்கும் டிப்ரெஷன் ஆயிட்டு இருந்தா அதுக்கு மட்டும்தான் நமக்கு டைம் இருக்கும். cheer up. நாளைக்கு நான் தனியா என்ன பண்ண போறேன்? சுந்தரி பாட்டி நாளைக்கு வரமாட்டாங்க. எனக்கு வெட்டிங் கேக் ஆர்டர் வேற இருக்கு. ஓகே, அப்படின்னா நாளைக்கு காலைல ஜாகிங் கேன்சல். நான் காலையிலே எந்திரிச்சிருவேன், கிச்சனுக்கு போறேன், டீ போடுறேன், கூடவே எனக்கு தெரிஞ்ச எல்லா வேலையும் செய்யறேன். மீதி நீ செஞ்சா போதும். ஹாப்பியா? நல்லா இருக்குடா. என்ன ஏன்டா எங்களை கூப்பிடல? என்ன விஷயம்? மரத்துல இருந்து விழுந்த விஷயம். எங்க அடிபட்டுச்சு? காட்ட. இங்க. ஓ, இவ்வளோண்டு அடிதானா? செக்யூரிட்டி சொல்லும் போது ரொம்ப பயந்துட்டேன். சரியாயிடும். பேசாம அந்த பழ மரத்தை வெட்டிடலாம்டா. 2 நாள்ல நம்ம செக்ரட்டரி ஆல் ரெடி பண்ணி தரதா சொல்லிருக்காரு. டேய், அதெல்லாம் ஒண்ணு வேணாம்டா. இந்த பக்கத்துல இருக்கிற கிளைங்களை வெட்டினா மட்டும் போதும். அத மொத்தமாவே வெட்டிடலாம். அது குப்பையா ஃபார்ம் ஆகுது. எங்களுக்கும் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. இப்ப எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நாளைக்கு டைம் நம்மளோட டைம். நாளைக்கு ஃபுல்லா ஊர் சுத்துறோம், அப்புறம் டின்னர் சாப்பிடுறோம். எங்க தெரியுமா? தாஜ்ல. தாஜ் இல்லையா? நாளைக்கு ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். இவளோட பர்த்டேடா. ஆனா உங்களுக்கு தான் இப்ப கல்யாணமே முடிஞ்சிருச்சே. என்ன சொல்றா? நான் உங்கள் பாலா. காதல் அனுபவிக்க வேண்டிய இனிய அனுபவம். அதை அனுபவிக்காதவங்க யாரு இருக்காங்க? விஜு ஆரம்பிச்சிட்டான் பாத்தியா? இனிமையாக இருக்கும் இந்த காதல் கரங்களில் நாம் காதலின் கரங்களை பிடித்து நடப்போம். போனாங்க கிளம்பட்டுமா? ஓகே, குட் நைட். அந்த பாடல் என்ன என்ன? ஐயோ, இங்க பாரு. நல்ல பழம் தான். வேஸ்ட் ஆயிடுச்சு போல. இது எப்படி நான் க்ளீன் பண்றது? இதை நான் க்ளீன் பண்றேன். என்ன? எனக்கு இது ரொம்ப ஈஸி தான். வேணா வேணா வேணா, தொடாத. ஏய் மாதவ், பொண்டாட்டி கூட சமையல் கட்டல வேலை முடிஞ்சதா? ஈவினிங் பார்ட்டி விஷயத்தை மறந்துடாதீங்கன்னு. அனு, இங்க பாரு, நீயே வந்து க்ளீன் பண்ணி கொடு.
இப்படி எல்லாம் சுத்தம் பார்த்துட்டு இருந்தா மாதவ் தான் பாவம். பாவம் இந்த பலா மரத்துக்கு தெரியுமா அவனோட இந்த மேனியா அத என்ன சொல்லுவாங்க? ஓசிடி. சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காதீங்க. என்ன இங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்ன சொன்ன? நாங்க இங்க பலாப்பழம் விழுந்ததை பத்தி பேசிட்டு இருக்கோம். என்ன சார் விஷயம்? இந்த பலாப்பழத்தால அவங்களுக்குள்ள ஏதோ சண்டை. நீங்களும் சண்டையா? இங்க பாருங்க, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னா அசோசியேஷன் செக்ரட்டரி கிட்ட சொல்லுங்க. இங்க என்ன பிரச்சனை? நாங்க இங்க ஒரு ஆட்டோமா வைக்கலாமான்னு பேசிட்டு இருக்கோம். கலந்துக்கிறீங்களா? இதை விட அது மோசமானதா இருக்காது. ஆஹா, என்ன உங்க சண்டை விளக்கம் வந்தது? அது என்னோட தப்பா? நீங்க முதல்ல கிளம்புங்க, போங்க. அதோ அந்த வீட்டுல இது வரைக்கும் சண்டே வந்தது இல்லையா, அங்க போய் பாருங்க. அதை நான் பாத்துக்கிறேன். இத புடி. ஹலோ, ஐடி ஃபிக்ஸ் வில்லால இருந்து. அதான் ராஜி சொல்லியிருப்பாங்களே இந்த பழம் மரத்தை வெட்டுற விஷயமா. கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி வைங்க. ஓகே. இந்த மரத்தை வெட்ட நாளைக்கு வராங்களாடா? சரிடா. அதுக்கு முன்னாடி இந்த கலையை நான் வெட்டிட்டுமாடா? டேய், அதான் நாளைக்கு வராங்களா, அவங்க பார்த்துப்பாங்க. நீ சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வா, மீட்டிங் இருக்குல்ல. ஓஹோ, சரி, க்ளீன் பண்ணிட்டு போறேன். இல்ல ஜெரி, வேண்டாம். ஒண்ணும் இல்ல. இல்ல ஜெரி, நானே க்ளீன் பண்றேன். பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் மனசுல இருக்கிறத சொல்லிடுவேன், பெருசுப்படுத்த வேணாம். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கறதா நல்லது. நாளைக்கு என்னடா பிரச்சனை? வணக்கம் சார். கொஞ்சம் நில்லுங்க. ஆமா, உங்க பொண்டாட்டிகளுக்குள்ளதான பிரச்சனை, உங்க 2 பேருக்கு ஒண்ணு இல்லையே. கொஞ்சம் முன்னாடி வாங்க. வாங்க. இந்த வயசுல பல்லு உடஞ்சா சாப்பிடுறது கஷ்டம் தெரியுமா? முறைக்காத, கிளம்பு. அப்ப உங்க நாக்கால தான் உங்க பல்லுக்கு பிரச்சனை நினைக்கிறேன். பெருசா பேச வந்துட்டான். வயசான காலத்துல எதுக்கு இதெல்லாம்? பாத்து